அது இது ஸ்கின் செவுரு கிடையாது, நம்ம சிமெண்ட் வச்சு அடைச்சு பூசி பட்டி பார்த்துலாம் பண்றதுக்கு. ஸ்கின் அதை ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த மேக்கப் ஆர்டிஸ்டாலையும் ஸ்கின் ப்ராப்ளத்தை, அதாவது பூசி மாதிரி உங்களை வந்து கிளியர் ஸ்கின் மாதிரிலாம் காட்ட முடியாது. ஸோ இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, புரியுதுங்களா? இதுக்கப்புறம் திரும்ப இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. மற்றபடி பிளெண்டிங்லாம் நல்லா அழகா பண்ணிருக்கீங்க. நைஸ். வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் இருந்தா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்கின்ல ஷேட்ஸ் கொடுக்குறோம், ஐஷேடோ கொடுக்குறோம், லிப்ஸ்டிக் கொடுக்குறோம், அதே மாதிரி பிளஷ் கவுண்டர் வந்து கொடுக்குறோம். நீங்க சும்மா ஒரு நாளைக்கு எதுவுமே போடாம வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு பாருங்க, எப்படி இருப்பீங்க பாக்க. அது தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம கலர்ஸ் வந்து கொடுக்கறது, ஸ்கின்ல ஆட் பண்றது. ஸோ அப்போ நீங்க பிளஷ் கொடுக்கும்போது, பிளஷ் எப்பவுமே திரும்பவும் சொல்ற க்ளோஸ் அப்லயும் சொல்லி தரேன் பாத்துக்கோங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ இந்த 5வது நாளுக்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பிரஷ் பிடிக்க ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு உங்களுக்கு உங்க மேலேயே. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே இருந்த கரெக்ஷன் இன்னைக்கு அவ்வளவா இல்ல. ஸோ இப்படிதான் உங்களோட கரெக்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிட்டே வரணும். திரும்ப திரும்ப பண்ண கரெக்ஷனே பண்ணீங்கன்னா நீங்க டெவலப்பே ஆக மாட்டீங்க. ஸோ நான் சொல்ற ஒரு சின்ன சின்ன பாயிண்டா இருந்தாலும் ப்ளீஸ் அதை கேட்டுக்கிட்டு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் நீங்க டெவலப் ஆவீங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நான் பண்றதான் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா டெவலப் ஆக மாட்டீங்க. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப மிஸ்டேக்ஸ் இல்லாம இன்னும் சூப்பரா பண்ணணும்.